அனைவருக்கும் வணக்கம். பாரத மாதா பொறித்த ஒரு நாணயமானது இந்திய வரலாற்றிலேயே முதலாக புதன்கிழமை என்று வெளியிடப்பட்டது. இந்த 100 ரூபாய் நாணயத்தில் பாரத மாதா இருக்கின்ற படத்தை பிரதமர் மோடி வெளியிட இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள். ஏன் பாரத மாதா இடம்பெற்ற நாணயம் இந்திய வரலாற்றிலேயே முதலாக வெளியிடப்படுகிறது என்றால், RSS துவங்கி 100 ஆண்டு காலம் நிறைவு செய்ததையொட்டி இந்த நாணயமானது வெளியிடப்பட்டது. 1925 செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி விஜயதசமி நன்னாளில் RSS துவங்கப்பட்டு 2025 விஜயதசமி நாளில் 100வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறது. அதன் நினைவாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாரத மாதா பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ளார். பாரத மாதா பின்புறத்தில் சிங்கம் நிற்பது போலவும், பாரத மாதா வரத முத்தரா என்ற கையை ஆசீர்வாதம் செய்து காட்டுவது போலவும் பாரத மாதா இடம்பெற்றுள்ளது. அதில் RSS தொண்டர்கள் பாரத மாதாவுக்கு மரியாதை செய்வது போல அந்த படமானது அமையப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக RSSின் மோட்டோ என்று சொல்கின்ற ராஷ்டிர ஸ்வகா இடம் ராஷ்டிரா நமாமம என்ற வாசகமானது இடம்பெற்றுள்ளது. இது அர்த்தம் என்னவென்றால், அனைத்தையும் தேசத்திற்காகவே அர்ப்பணிக்கிறேன், அனைத்தும் தேசத்திற்கானது, எதுவும் என்னுடையது இல்லை என்ற RSSின் மோட்டோவை அது பொறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் RSS நினைவாக ஒரு அஞ்சல் தலையும் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போர் நடந்த பொழுது எல்லையிலே இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக RSS தொண்டர்கள் களமிறங்கினார்கள். அன்று போர்க்களத்தில் உள்ள இந்திய வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள், குடிநீர் வசதிகள் மற்றும் காயமடைந்த வீரர்களை மருத்துவ வசதிக்காக எடுத்துச் செல்வது போன்ற பல்வேறு உதவிகளை அந்த இராணுவ வீரர்கள் பின்னணியில் இருந்து கொண்டு RSSின் தொண்டர்கள் செய்ததால் அப்பொழுது பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். எனவே இந்த RSSஐ இந்த தேசப்பணி செய்ததை கௌரவிக்கும் பொருட்டு 1963ஆம் ஆண்டு இந்திய குடியரசு தின அனுபவிப்பில் எப்படி இராணுவங்கள் பங்கு பெற்று செல்கிறதோ அதேபோல் RSSும் இதை பங்கு பெறுவதற்கு அவர் அனுமதி அளித்தார். அதன் அடிப்படையில் 1961ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய குடியரசு அணிவகுப்பில் RSS தொண்டர்களும் அவர்கள் சீருடையில் அவர்கள் பேண்டு வாத்திய முழங்க அவர்களின் காவி கொடியை கையில் பிடித்து கொண்டு அதில் ஊர்வலமாக சென்றது மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது. அதேபோல் தேசிய பேரிடர்களில் RSS பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. எனவே இரண்டையும் குறிப்பிடும் வகையில் இந்த 2 நிகழ்வுகளிலும் அந்த அஞ்சல் தலை இடம்பெறப்பட்டு ஒரு அஞ்சல் தலை நாணயமும் பிரதமர் மோடி அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டுமே இந்திய வரலாற்றில் முதலாக இந்திய நாணயத்தில் பாரத மாதா படம் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் 1963ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் RSS தொண்டர்கள் அணிவகுத்து வந்ததும் அஞ்சல் தலையாக வெளியிடப்பட்டுள்ளது.